பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமுமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவருமாய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்திலே ஒரு வாக்கு கொடுக்கிறதை நாம் காண முடிகிறது. சீயோன் குமாரத்தியை, நீ எழுந்து போரடிக்க வேண்டிய ஒரு காலம். இந்த இடத்துல ஆண்டவர் எதை முன்வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, சத்துருக்கள் தேடி சேர்த்தவைகளை கர்த்தருக்கென்று நியமிக்கிற ஒரு அழைப்பு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவருக்குமாய் இருக்கிறவருக்கென்றும் நீ நியமிப்பாய். அப்போ இவங்க இந்த இடத்துல ஆண்டவர் முன்வைக்கிற காரியம் என்ன? சத்துருக்கள் தேடி சேர்த்ததை ஒரு கூட்டத்தை எழுப்பி, ஒரு சந்ததியை எழுப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சத்துரு சேர்த்து வைத்த அத்தனையையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய ஜனங்களுக்கென்று, கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய காரியங்களுக்கென்றும் பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நீ நியமிப்பாய். இது தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம். சீயோன் குமாரத்திக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம். ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு அப்படின்னா, சத்துருக்களின் கரத்தில் இருக்கிற சில காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு பிடுங்கி அதை தேவனுக்கென்று பயன்பட தேவன் செய்ய போகிறார். இந்த அழைப்பை, இந்த தரிசனத்தை, இந்த திட்டத்தை ஆண்டவர் உங்க மூலமா செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே காரியம் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் அதாவது 7 ஜாதியர்களை குறித்து நாம் பார்ப்போம். வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போவாங்க. அவங்களுக்கு மண்ணாதான் சாப்பாடு. 40 வருஷ காலம் ஆண்டவர் அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகாதபடிக்கு, பாதரட்சைகள் தேய்ந்து போகாதபடிக்கு அற்புதமாய் ஆண்டவர் அவங்கள நடத்துவார். நடத்தி அவங்கள கொண்டு போய் கரை சேர்க்கும் போது என்ன அங்கே நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுவார், அவர்கள் சேர்த்து வைத்த அந்த 7 ஜாதியர்கள் என்னென்னலாம் சேர்த்து வச்சுருக்காங்கன்னு நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டப்படாத நல்ல வீடு, சகல வஸ்துகளால் நிறைந்த வீடுகள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புகள் எல்லாமே அவங்க உண்டாக்கி வைப்பாங்க. அனுபவிக்கிறது நீயா இருப்ப. அது தேவனுடைய பிள்ளைகள் அதை அனுபவிப்பாங்க. அதற்கு தேவன் மோசேயையும் யோசுவாவையும் ஆண்டவர் பயன்படுத்தி லீட் பண்ணி அவங்கள கொண்டு போகிறது. இவங்க 2 பேரையும் கர்த்தர் யூஸ் பண்ணுவார். இதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்றைக்கு சத்துருக்கள் சேர்த்து வைத்திருக்கிற ஒன்றை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, தேவனுக்கென்று அவைகளை நியமிக்கிற ஒரு அழைப்பு, தேவனுக்கென்று அவைகளை கொண்டு வருகிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மனிதர்கள் உண்டாக்க பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அதை தேவன் மனுஷருடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். ஆனா மனுஷன் என்ன செஞ்சிட்டான்னா, சில காரியத்தை சத்துருவினுடைய கைக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சத்துருவின் கையில் இருக்கிறத பிடுங்கி அதை மனுஷன்தான் செய்ய முடியும், அதை தேவனால் செய்ய முடியும். ஏன்னா தேவன் பூமியை மனுஷருடைய கையில தான் கொடுத்திருக்கிறார். மனுஷர் வழியாகத்தான் தேவன் அதை செய்ய முடியும். அப்ப பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடையது கர்த்தருடைய கையில தானே இருக்கணும். அது சத்துருவினுடைய கையில அந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுல்ல. அதை செய்கிறதற்கு ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புவார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் சேர்த்து வைத்த அந்த சத்துருக்களினுடைய கிரியைகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய காரியத்தை அவர்கள் கைகளிலிருந்து எடுத்து தேவனுக்கென்று பூமிகெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் அது நியமிக்கப்பட வேண்டும். இதுதான் கடைசி நாளில் தேவன் செய்ய போகிற ரொம்ப விசேஷமான ஒன்று. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த அழைப்பு, அந்த தரிசன திட்டத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, அநேக சத்துருவுக்கென்று நியமிக்கப்பட்டவைகளை, அது என்ன காரியமா வேணாலும் இருக்கலாம், அது சத்துருவுக்கு சொந்தமானதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதை தேவனுக்கு சொந்தமாய் நீங்கள் மாற்றுவீர்கள்.
அதை தேவனுக்கு சொந்தமானபடி நீங்கள் மாற்றுகிற ஒரு அழைப்பை, தரிசனத்தை, திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்க கால்களை கர்த்தர் மான்களின் கால்களை போல் ஆக்குவார். ஆக்கி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி நீங்க எழுந்து போரடித்து அதை ஜெயிச்சு என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த சத்துருக்களுக்குன்னு இருக்கிறத எடுத்து நீங்கள் தேவனுக்குரியவைகளாய் அவைகளை மாற்றுகிற ஒரு அழைப்பையும், தரிசனத்தையும், ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அதைத்தான் இந்த நாளிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, உனக்காக தேவன் யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். உங்க மேல ஒரு கிருபை கொடுத்திருக்கிறாரு. அந்த சத்துருவின் கையில் இருக்கிறதை பிடுங்கி தேவனுக்கென்று அவைகளை நியமித்து அந்த காரியங்களை தேவனுக்காக பயன்படுத்த வைக்கக்கூடிய ஒரு அழைப்பையும், தரிசனத்தையும், ஒரு திட்டத்தையும் கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தான் அந்த பாத்திரம். அந்த சத்துருவின் கரத்தில் இருக்கிறவைகளை பிடுங்கி எடுத்து அதை கர்த்தருக்கென்று கொடுக்கிறதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அந்த அழைப்புக்குள்ள, தரிசனத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எழுந்து போரடிக்கிற பொழுது அன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின்படியே சத்துருக்களுக்குரியதை எடுத்து தேவனுக்கென்று நியமிக்கிற ஒரு அழைப்பையும் தரிசனத்தையும் குறித்து கர்த்தர் எங்களோட கூட பேசின வார்த்தையின்படியே எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எல்லா தடைகளும், எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உம்முடைய அபிஷேகத்தின் கரத்துக்குள்ளாக எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீர் எங்களை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பூமியும் நிறைவும் கர்த்தருடையதை கர்த்தருடைய கரங்களிலே திரும்ப கொடுக்கிற ஒரு அழைப்பையும் தரிசனத்தையும் குறித்து பேசி இருக்கிறீரே, அந்த வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you.